நடுவர் அவர்களே, இன்றைய தினம் சுதந்திர தினம். சும்மா இருந்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? நம்முடைய வீரர்கள், தலைவர்கள், காந்தி முதற்கொண்டு தமிழகத்திலே போராடிய வஉசி வரை சகிப்புத்தன்மையோடு ஆங்கிலேயனா பார்த்து கொடுக்குறப்ப கொடுக்கட்டீங்க, நாம் பேசாமல் இருப்போம் அப்படின்னா இன்னமும் நாம் அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். பாரதி சொன்னான், வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று சொன்னான். அண்ணன் உங்களுக்கு தான் என்ன சொல்கிறேன், உங்களை போல ஆளுக்குன்னே பாரதி சில பாடலாம் பாடியிருக்கிறாரு. எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் அப்படியே இருப்போம், 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவோம், எங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறான். அச்சமும் வேடிமையும் அருமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடி. எப்படி? அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடின்னு அவங்களுக்கு பாடியிருக்கிறான். எங்களைப் போல போராட்ட குணமுள்ள இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக பாடிய பாட்டை தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்து மீது உள்ளோர் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாடினான். நச்சை கொண்டு வந்து வாயில் நண்பர் ஊட்டுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாடினான். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதியோட கவிதையில் அதை சொல்லணும். இன்னைக்கு சுதந்திர தினத்தில் அவர் சொல்கிறான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்கிறானே. அங்கே இருக்கியா நம்முடைய போராட்ட குணம், வீரம் எல்லாம். நடுவர் அவர்களே, உள்ளபடியே சொல்ல போனால் ரூபாய்களுக்கு ஆசைப்படாத ரூபாக்கள் சிலர் காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவிலே காவல்துறைக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்ட குணம் நமக்கு வர வேண்டும் ஐயா. வைரமுத்து என்ன ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருப்பார் பாருங்க. உள்ளபடியே நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது அந்த பாடலை கேட்டபொழுது என்னுடைய நாடி நரம்பெல்லாம் முறுக்கி ஏறும். ஏரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்ப சிறையின் கதவு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. அருமையான ஒரு பாட்டு. அதனால ரத்தம், வியர்வை எல்லாவற்றையும் சிந்தி பெற்ற சுதந்திரம் ஐயா. வீரம் இல்லாவிட்டால், போராட்ட உணர்வு இல்லாவிட்டால் இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா? ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது என்றால் அது எவ்வளவு போராட்டத்தை சந்தித்திருக்கிறது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் பெற்று தன்னுடைய உடம்புகளால் அந்த கூட்டை உடைத்து வண்ணத்து பூச்சியாக வெளியிலே பறக்கின்ற பொழுது அது எவ்வளவு போராட்டத்தை சந்தித்து வெளிவருகிறது. ஒரு புழுவுக்கே அவ்வளவு போராட்ட குணம் இருக்கின்ற பொழுது 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நமக்கு எந்த அளவிற்கு போராட்ட குணம் இருக்க வேண்டும்? அண்ணல் அம்பேத்கர் அழகா ஒன்று சொன்னாருங்க, ஆடுகளைத்தான் பலியிடுவார்களே தவிர சிங்கங்களை அல்ல. அருமையான வார்த்தை. சோம்பி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயம் கூட வழி கொடுக்கும் ஐயா. நம்முடைய இந்தியாவிலே பிறந்த அம்பேத்கரை போல போராளிகள் உலகமெங்கிலும் பிறந்திருக்கிறார்கள். சேகுவாரா அவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஃபிடல் காஸ்ட்ரோவை அறிந்திருப்பீர்கள். சேகுவாரா ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, ஒரு வாக்கியம் சொல்கிறான், இந்த உலகத்தின் எந்த மூலையிலே அநியாயம் நடந்தாலும் நீ மனங்கொதித்து போராட நினைத்தால் நீ என்னுடைய சக தோழனை என்று சொன்னான் பாருங்க. உள்ளபடியே ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் அமெரிக்கா என்கின்ற வல்லரசினுடைய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள், மிகப்பெரிய போராளிகள். சோசலிச குடியரசு அரசை கியூபாவிலே உண்டாக்கினான் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவனை எல்லாம் நான் மறக்க முடியுமா? ஏன் அந்த உலக நாடுகளுக்கு போறீங்க? தமிழ்நாட்டில் வாங்கய்யா. இவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியார் அவர்கள் போராடி இருக்காவிட்டால் இன்றைய தினம் இந்த ராஜமூர்த்தி மருத்துவர் இல்லையா? அவர் சொல்றாருங்க, ஈவே ராமசாமி ஆகிய நான் இந்த தமிழ் இனம் மானமும் அறிவும் உள்ள இனமாக மாற வேண்டும் என்பதற்காக ஓயாமல் போராடி கொண்டிருப்பவன். இதை செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, இதை செய்வதற்கு வேறு யாரும் முன்வராத காரணத்தினால் அந்த பணியை என்மேல் போட்டுக்கொண்டு அதே வேலையாக இருப்பவன் என்று தந்தை பெரியார் சொல்கிறார். அதனால தான்
கலைஞர் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற போது அருமையாக கவிதை எழுதுகிறார். மலைகளை உடைத்து படையெடுக்கும் காட்டாற்று வெள்ளம் அவர், அந்த வெள்ளத்திலே பழம் பஞ்சாங்க மண் வீடுகள் இருந்த இடம் தெரியவில்லை என்பார். அவர் ஒரு போர்வால், அதன் ஒரு வீச்சிலே புரோகிதம் மூச்சற்று போயிற்று என்று சொல்வார். அவர் ஒரு எரிமலை, அதனுடைய நெருப்பு குழம்பிலே வைதிகபுரியை நோக்கி பாய்ந்து வருகிற்று அந்த நெருப்பு குழம்பு என்று தந்தை பெரியாரை கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். மிகப்பெரிய போராளியாக 94 வயது வரை வாழ்ந்த அவர் போட்ட பிச்சை தான் நம்மை போன்றவர்கள் இன்றைக்கு மேடையில் ஏறி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வழி வந்த கலைஞர் அவர்கள் நிறைய பேசலாம். அவர் சொல்றார், நெஞ்சுக்கு நீதியில் எழுதுறார், மீன் குழம்பு சாப்பாட்டை 2 விதமாக சாப்பிட்றது உண்டு. அவர் சொல்லுகிறார், முன்னுரையில் எழுதுகிறார், அந்த மீனை ருசித்து சாப்பிடுகின்ற போது சிறு முட்கள் சில நேரம் நாக்கிலே ஒட்டிக்குள்ளும் குத்தும். அது ஒரு சிறிய துன்பம் தான், ஆனால் மீனுடைய சுவையில் அது மறந்து போகும். சில நேர பெரிய முட்கள் தொண்டையிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு நிறைய துன்பத்தை வலியை ஏற்படுத்தி இரத்தத்தை வரவழைக்கும். இதிலே என்னுடைய வாழ்க்கை 2வது வகை வாழ்க்கை என்று சொல்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். வாழ்க்கை ஒரு போராட்டம் பல பேருக்கு, ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எவ்வளவு போராட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், இங்கு நேரமில்லை. விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பிலிருந்து காவிரி நீர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, சமூக நீதிக்கான போராட்டம், அதே வழியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? வள்ளுவர் சொல்வார், தூங்காமை, கல்வி, துணி உடைமை 3ம் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அண்ணன் தனபால உங்களுக்கு தானே சொல்றேன், அதுல வள்ளுவர் சொல்லியிருக்காரு, துணி உடைமை என்கின்ற ஒரு சொல்லை கையாளுகிறார். துணிவு இருக்கணுயா, ஒரு கெத்து இருக்கணும். கெத்து இல்லாம எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அருமையான பாடல் பாருங்க. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்களை தூக்கில் போடுகின்ற பொழுது பகத்சிங் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என்ன சொல்றா தெரியுமா? என்னை தூக்கில் இடாதீர்கள், என்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய உடம்பு இந்த தாய் மண்ணை முத்தமிடும். நீங்கள் தூக்கிலிட்டு விட்டால் என்னுடைய தாய் மண்ணிலிருந்து என் உடம்பு மேலே சென்று விடும். தயவு செய்து என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னானே. தேசபக்தி, அந்த வீரம், அந்த துணிச்சல், அது வேணும் ஐயா. அதனாலதான் கட்டாய இந்தி திணிப்பு வருகின்ற போது தமிழர்களாகி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தாய் தமிழை காப்பாற்ற இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். செயல் தலைவர் கூட சில நாட்களுக்கு முன்பாக அந்த நீட் தேர்வு என்கின்ற பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த தேர்வை வைக்கக்கூடாது என்று போராடி இருக்கிறார். அப்படிப்பட்ட போராட்ட குணம் ஒவ்வொரு தமிழனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாடும் வீடும் நலமும் வளமும் பெற மிகவும் உறுதுணையாக இருப்பது போராட்ட குணமே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.